அதிகாரத்தில் இருக்கும் ஆட்சியாளர்கள், மதிப்புமிக்க பெருமக்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. 6 ஆண்டுகளாக எங்கள் காதுகளில் விழுந்த ஒரே வார்த்தை மதம். நீங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். உங்கள் அரசியல் கொள்கை என்ன? பசு மாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். இது 3ஐ தவிர உங்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லை. ஆனால் மாட்டுக்கறி தின்பதே, மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக, அவர் குளிரூட்டில் வைத்திருந்தார் என்பதற்காக அப்பாவை மகனையும் அடித்தே கொன்றீர்களே, கட்டி வைத்துக் கொன்றீர்களே. அப்படிப்பட்ட நீங்கள் ரொனால்டு ட்ரம்புக்காக இதற்காக 5 மாதிரி 5 வெரைட்டியா மாட்டுக்கறியை செஞ்சிய. அது எதுக்கு ஊரானுக்கு ஊட்டி விடியே உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு போடுவீங்களா? எப்படி உங்க கதை? ட்ரம்புக்கு எதற்காக நீங்கள் வந்து மாட்டுக்கறியை 5 விதமாக செஞ்சு வச்சிடலாமே? எப்படி ட்ரம்ப் நிற்கும்போது பார்க்கலையே நீங்க? உள்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர், பிரதம அமைச்சர் எல்லாம் அந்த வரங்க நம்மன்னா साथ में है இந்தியா அவசர நேசன் है. இந்த பையமக்க இங்கே கையை காட்டும் போது அங்க பாக்குறது வளர்தான், அப்புறம் டப்புனு இங்க பாக்குறது. பல பேர் கழுத்து சுலுக்கி போயிட்டான். அவர் இந்த பக்கமும் ஒரு வலை போட்டிருக்காங்க பிரதமருக்கு, சின்னதா ஒரு, அதுல சுழல் எழுத்துல ஓடும். படா படா நகி ஹே, இங்க பாப்பாரு, சொடா சொடா ஹே இங்க பாப்பாரு. இவனும் இங்கிட்டு பார்த்துக்கிறான். அவர் இந்த பக்கம் அப்படியே பார்த்தே பேசியிருந்தா, ஒரு பக்கமே பார்த்துருக்காருன்னா அப்படி டாப் இந்த பக்கம் பாரு, இங்க எழுத்து ஓடும். சிரிக்க சொல்ல உண்மையிலே ஓடுது. அதான் சொல்றேன். அப்படிதான் அவர் பேசுவார். அவர் தொலைக்காட்சியில் பேசுவார், வானொலியில் பேசுவார், பாராளுமன்றத்தில் மட்டும் பேசப்பட்டார். ஐயோ என்னை பெத்த அம்மா. இது எவ்வளோ பெரிய ஆபத்தாகும்னா, உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். ஆதி குடிகள், காடுகளில் வாழ்கள், ட்ரைப்ஸு, பழங்குடி மக்கள், அவர்கள் என்ன சான்றிதழ் வைத்திருப்பார்கள்? என்ன ஆவணம் வைத்திருப்பார்கள்? அவர்கள் குடிகளற்றவர்கள். இவர்கள் சொல்வது போல உங்களால் நம்ப முடிகிறதா? நாடெங்கிலும் எத்தனை லட்சக்கணக்கான பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். டெல்லியில் மட்டும் 13,000 பிச்சைக்காரர்கள். இவர்கள் எப்படி தெரியுமா செய்வார்கள்? காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்குது, 13,000 பிச்சைக்காரனை லாரியில் ஏற்றி வேற இடத்துல இறக்கி விட்டு வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே குடிசை. இந்த குடிசைகள் வெளிநாட்டவன் வரும்போது கண்ணுக்கு பற்றக்கூடாதுன்னு அந்த குடிசைகளை மறைக்கிற அளவுக்கு பதாகைகளை வச்சு மூடிட்டாங்க. இப்போபடி ட்ரம்ப் வரும்போது சவர் எழுப்பினாங்க, குஜராத் மாடல் என்றார்கள். குஜராத் மாடல் என்றால் என்ன? குடிசைகள் தெரியாமல் 7 அடி சுவர் எழுப்பி மறைப்பது. இதுதான் குஜராத் மாடல். நான் என்ன கேட்டேன், என்னப்பா பெரிய மாடல், நீங்கள் இந்த குடிசைகளெல்லாம் பிரிச்சுட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த 7 அடிக்கு கல் வச்சு கட்டினீங்கல்ல, இந்த கற்களை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாமே. எப்படி இருக்கு பாரு. அத்தனை ஏமாற்று. தாஜ்மஹாலில் சுற்றுலா தலத்திலிருந்து பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் ட்ரம்புக்கு எதை காட்டுறதுன்னு தெரியல. அவசரமாக வெள்ளை அடிச்சு அதில் ஒரு ஐயா வர மாட்டார், பெரிய, நான் அங்கே வரல, நீ போயிட்டு வா. அவர் யோகி ஆதித்யநாத் வர்றாரு. அவர் வந்து காட்டுறாரு ட்ரம்புக்கு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்னு பாருங்க. காந்தியோடைய சபர்மதி ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டா, அண்ணல் காந்தியடிகள் படம் இருக்குது, காந்தி ஃபாதர் ஆஃப் நேஷன், எதையாவது ஒன்று போட்டிருக்கணும், இந்தியா எதாவது போட்டிருக்கணும். அங்கே போய் காந்திக்கு முன்னாடி ஒரு இது இருக்குது, குறிப்பேடு, மோடி 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 எழுதிச்சு. ஒரு நாட்டின் தலைவன் இன்னொரு நாட்டுக்கு பயணம் போகும்போது அந்த நாட்டின் பெருமை என்ன, வரலாறு என்ன, அந்த நாட்டின் சிறப்புகள் என்ன, அந்த நாட்டில் வாழ்ந்த தலைவர்கள் யார் யார், அங்குள்ள அடையாளங்கள் எது, பெருமைகள் எது, இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் பயணிக்கணும். அவருக்கு காந்தியே ஒன்றும் தெரியல, காந்தி யாருன்னு தெரியல. ஏன் நீங்கள் தாஜ்மஹாலை கட்டினீங்க? நீங்கள் 3000 கோடி கட்டின வல்லபாய் பட்டேல் சிலையை கட்டிருக்கலாமே. எப்படி 3000 கோடிகள் சிலை, காலடியில் பிச்சைக்காரன். அதான் இன்றைய நிலை. இந்தியாவின் நிலை அதுதான்.
காந்தியுடைய ஆசிரமத்துக்குள்ள கூட்டி போனீங்க, ஏன் வல்லபாய் பட்டேல் சிலை கொண்டு போகல? ஏன்னா உலகத்தில் இந்தியாவின் அடையாளம் என்பது உலகத்தின் பார்வையில் காந்தி தான், வல்லபாய் பட்டேல் அல்ல. இவர்கள் கொண்டாடுவார்கள். காந்தியை கொன்ற பிறகு RSS மீது விதிக்கப்பட்ட தடையை 16 மாதங்களில் நீக்கியவர் வல்லபாய் பட்டேல் என்பதற்காக அந்த நன்றி கடனுக்கு 3000 கோடியில் செல்ல. வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள் அறிவார்ந்த பெருமக்களே. மருத்துவமனை தரையில் படுத்து கிடக்கிறார்கள், படுக்கை இல்லை. அந்த குளுக்கோஸ் ஏறுவதற்கு ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை. கையில் ஒரு தாய் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் எவ்வளவு நேரம் அந்த இறங்கும்னு தெரியும், சொட்டு சொட்டா. அவ்வளவு நேரம் ஒரு தாய் இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்தியாவின் வளர்ச்சி. நீங்கள் ரொம்ப வளர்ச்சினா இவங்க கட்டமைக்கிற வளர்ச்சியை நீங்கள் ரொம்ப குழம்பிக்காதீங்க. பட்டினி கடந்து நாம் செத்தால் கட்டையில் நம்மை எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்கிறார்கள். இவ்வளவுதான் வளர்ச்சி. பிச்சைக்காரன் முதல்ல கையேந்தி இப்படி பிச்சை எடுத்துட்டு இருந்தான், அம்மா அம்மான்னு. இப்போ சோய்ப்பு மிஷின் வச்சு அட்டையில் கிழிக்கிறான். இதுதான் டெவலப். நான் உங்கள் பிள்ளைகள் கேட்கிற வளர்ச்சி என்ன? பிச்சைக்காரன் சோய்ப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது அல்ல, பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. 30 கோடிக்கு குறைவில்லாத மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள். 6.4 விழுக்காடு 1 வயது 2 வயது குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள். தேசத்தின் பிஞ்சுகள் உணவில்லாமல் சாகிறார்கள். இந்த நாட்டின் தலைவர் பெருமகன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என் நாட்டின் எதிர்கால பிஞ்சுகள் பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர முடியுமா? முடியாது. ஆனால் இங்க என்ன நடக்குது? மதம். எந்த பிரச்சனையும் மத உணர்ச்சியை தூண்டி மூடிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இது பேராபத்தான போக்கு. வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள், அன்பிற்குரிய மக்களே, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை என்று கற்பித்திருக்கிறார். ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி 4.7 விழுக்காட்டில் இருக்கு. இது பங்களாதேஷ் நேபாளத்துக்கு கீழே இருக்கு. உலக வங்கி எச்சரிக்குது, இதிலிருந்து மீளுமா? வாய்ப்பு இல்லை. ஜிஎஸ்டினாங்க. ஒரு நாடு வெறும் வரி விதிப்பில் மட்டும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று. தேசத்தின்